தங்கமயிலுக்கு ஆதரவா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது சரவணனுக்கு பிடிக்கவே இல்ல. வீட்ல யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்ட்டு நேரா அஞ்சலியை பார்க்க போறான். அஞ்சலியை பார்த்ததும், இங்க பாரு அஞ்சலி, நான் என் முடிவுல ரொம்ப உறுதியா தான் இருக்கேன். நீ எனக்கு கண்டிப்பா வேணும். எக்காரணம் கொண்டும் நான் அந்த மயில் கூட சேரவே மாட்டேன். இப்ப நடக்கிறதெல்லாம் என் வீட்டுல பார்க்கும் போது என் மனசை மாத்தி எங்க அவங்க என்ன சேர்த்து வச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அஞ்சலி, நீ மட்டும் எனக்கு கிடைக்கலைன்னா கண்டிப்பா நான் செத்தே போயிடுவேன். அந்த தங்கமயில் ரொம்பவே நல்லவ மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுல அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவ வயிற்றுல வளர்ற குழந்தையை காட்டி என்னை எப்படியாவது மடக்கிடலான்னு பாக்குறாங்க. அவளாலதான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன், எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனா என் மேல அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. உண்மையாகவே சொல்றேன் அஞ்சலி, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். நம்ம ஏன் பேசாம இப்பவே இந்த நிமிஷமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சரவணன் அஞ்சலி கிட்ட கேக்குறாரு. அஞ்சலி அதுக்கு, சரவணா என்ன சொல்ற நீ? அறிவு இருக்கா உனக்கு? வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லாம உன் குடும்பத்துல ஏற்கனவே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. நாம எப்படி திடீர் கல்யாணம் பண்றது? உலகத்துல யாருமே இல்லாத மாதிரி நாமெல்லாம் இப்படி ஒரு முடிவெடுத்தா எல்லாரும் நம்மள தப்பா நினைப்பாங்க சரவணா. ஊர் உலகம் நம்மள துரோகின்னு சொல்லும். சரவணன் அதுக்கு, யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன அஞ்சலி? என் வாழ்க்கை எனக்கு முக்கியம். இந்த உலகமும் என் குடும்பமும் எனக்காகவா யோசிக்குது? வீட்டுல ஆரம்பத்துல கொஞ்சம் கோவப்படத்தான் செய்வாங்க, திட்ட போறாங்க, அடிக்க போறாங்க. ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒன்னா வாசல்ல நின்னோம்னா வேற வழி இல்லாம கண்டிப்பா ஒரு நாள் ஏத்துக்குவாங்க. அந்த மயிலுமே எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறத கோர்ட்ல சொல்லிட்டா. இனி அவ என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. இப்ப எனக்கு தேவை உன்னோட சம்மதம் மட்டும்தான். உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா அஞ்சலி? அத முதல்ல சொல்லு. இது என்ன கேள்வி சரவணா? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும். உன்னை என் உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு கல்யாணம் வேண்டாங்கிறாங்க. அப்புறம் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க? கடவுள் நம்ம 2 பேரையும் பிரிச்சு மறுபடியும் சந்திக்க வச்சதே நாம சேர்ந்து வாழணும்னு தான். இதுக்கு மேல யோசிச்சா நமக்கு விடிவு காலம் பிறக்காது. யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை. அவங்க சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்க. நாமளா நேரா கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வரையா என் கூட? அஞ்சலி இருக்கு. சரி சரவணா, உனக்காக நான் வர்றேன். யாருக்காகவும் நம்ம காதலை விட்டு கொடுக்க வேண்டாம். இனி என்ன பிரச்சனை வந்தாலும் யார் எதிர்த்து நின்னாலும் நாம ஒன்னா எதிர்கொள்ளலாம். நான் உன் கூடவே வரேன். பாண்டியன் வீட்டுல எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மாலையும் கழுத்துமா திடீர்னு சரவணனும் அஞ்சலியும் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்ததான் அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அம்மா, அப்பா, சீக்கிரம் வெளியே வாங்க. அங்க பாருங்க, அண்ணன் வெளியே என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு. பாண்டியன், என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துற? என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் உங்க அண்ணன்? கடைக்கு போனவன் இன்னும் வீட்டுக்கே வரலையேன்னு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. கோமதியும், என்னடி அரசி, என்னாச்சு? சரவணனுக்கு ஏதாச்சும் சண்டையா? அதை எப்படிப்பா என் வாயால சொல்ல முடியும்? நீங்களே வந்து நேர்ல பாத்துக்கோங்க. பாண்டியனும் கோமதி வேக வேகமா வாசலுக்கு வந்து பாக்குறாங்க. அவங்க பின்னா மீனா, ராஜி, கதிர எல்லாரும் ஓடி வர்றாங்க. சரவணனும் அஞ்சலியும் திருமண கோலத்துல நிக்கிறத பார்த்து பாண்டியன் தலையில இடியே விழுகுது. சரவணனோட சட்ட காலர் பிடிச்சு கேக்குறாரு, ஏடா இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை பார்த்த? உங்ககிட்ட நாங்க படிப்படியா என்ன சொன்னோம்? அவசரப்படாத, தங்கமயில் விஷயத்துல கோர்ட்ல முடிவு வரட்டும், அது வரைக்கும் அமைதியா இருன்னு அப்படித்தானடா நாங்க அத்தனை பேரும் உங்ககிட்ட கெஞ்சணும். இப்ப எதுக்காகடா யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம திருட்டுத்தனமா போய் இப்படி ஒரு முட்டாள் மாதிரி முடிவு எடுத்துட்டு வந்து நிக்கிற? என் பரம்பரை மானத்தையே தெருவுல கொண்டு வந்து நிறுத்திட்டியேடா. சரவணன் பாண்டியனை பார்த்து, இந்த முடிவுதான்ப்பா ரொம்ப சரியானது. உங்களை நம்பியெல்லாம் என்னால இனிமே அமைதியா இருக்க முடியாது. உங்களை விட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல அவ வயித்துல வாரிசு வளருது. குழந்தைக்காக நீ இந்த தங்கமயில் கூடத்தான் வாழணும்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணி அந்த ஃப்ராடு கூட வாழ வச்சிருப்பீங்க. எனக்கு கண்டிப்பா அந்த நரக வாழ்க்கை வேண்டாம். எனக்கு அஞ்சலி மட்டும்தான் வேணும். அவதான் என் பொண்டாட்டி. ரவணன் பேச பேச பாண்டியன் டென்ஷன் ஆகி பலார்னு அவன் கண்ணத்துல ஓங்கி ஒண்ணு அறையறாரு. அஞ்சலி அழுதுகிட்டே, மாமா அடிக்காதீங்க மாமா, பிளீஸ், அவர் மேல தப்பில்ல மாமான்னு அழுகுறாங்க. கோமதி அஞ்சலியை பார்த்து, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெப்பம், மானம், சூடு, சொரணை ஏதாச்சும் இருக்காடி? அவன்தான் புத்தி இல்லாம ஆத்திரத்துல கூப்பிடுறான்னா உனக்கு அறிவு எங்கடி போச்சு? மத்தவங்க குடும்பத்தை எப்படி கிடக்கலாம், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி பறிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தியா? அப்படியே ஓடி வந்துட்டியே, உன் புத்தி எங்கடி போச்சு? இப்படித்தான் அடுத்தவன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக ஒரு சில பொண்ணுங்க ஊருக்குள்ள சுத்துறாங்களா? சரவணன் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கிற நீ? அஞ்சலியை பத்தி நீ தப்பா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த தங்கமயில் மாதிரி அஞ்சலி ஒண்ணு ஏமாத்திக்காரி இல்ல, ஃப்ராடு இல்ல. அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவகிட்ட வந்து எல்லாரும் இப்படி திறந்தாழ்ந்து அசிங்கமா பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இனி அவ இந்த வீட்டு மூத்த மருமகள் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பண்ணுவ? தப்பு செஞ்சவளை, என் குடும்பத்தை நடுத்தருவுல கொண்டு வந்தவளை அப்படித்தாண்டா பேசுவேன். இப்ப என்னடா பண்ண முடியும் உன்னால? கோமதி அஞ்சலியை அடிக்க போறப்ப சரவணன் தடுத்து அவங்க அம்மாவை தள்ளி விட்டுறாரு.